Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு ரொம்ப அழகான ஒரு போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு வந்து சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி ரெண்டு பீஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதோட டைமென்ஷன்ஸ் அளவு எல்லாமே கீழ வருது. அப்புறம் நடுவுல வரதுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய சைஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து அடுத்த சைஸ் 3 சைஸ்ல இருந்து ஒண்ணொண்ணு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குட்டி சைஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் பாதியா மடிச்சிட்டு இந்த மாதிரி ஓரத்தை வந்து லைட்டர் வச்சு இப்படி சீல் பண்ணிங்கன்னா அந்த பாதியாக மடிச்சது அப்படியே ஒட்டிக்கும். இந்த இதில் வந்து ஒரு கிளிப்பு போட்டு அப்படியே வச்சிடலாம். அடுத்து மீடியம் சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓரத்தை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நூல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும். ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி இப்படி கிராஸாக மடிச்சிட்டு அந்த டிப் வந்து அந்த இதோட ஜாயின் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் லைட்டராக வச்சு பிடிச்சிங்கன்னா சீல் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஓரத்தில் இருந்தும் இப்படி மடித்து இப்படி ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த பெரிய சைஸ் ரிப்பனையும் 2 சைடும் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் ஒரு ஓரத்துலேருந்து இப்படி மடித்து அந்த டிப்பை மட்டும் லைட்டர் கிட்ட காமிச்சோம்னா அது ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஒரே மெத்தட் தான். நம்ம கவனமா பார்த்து பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதுதான் பெரிய சைஸ் இருக்கிறதுலையே. இது வந்து அதுக்கு அடுத்து உள்ள சைஸ். மீடியம் சைஸ் உள்ளதை நம்ம ஃபர்ஸ்டே கிளிப் மாட்டி வச்சோம் இல்லையா, அதுக்குள்ள வச்சுட்டு அதோட லெஃப்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்து இப்படி வச்சு மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சு கிளிப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இதோட சென்டரில் வச்சுட்டு அதையும் அதே மாதிரியே மடிக்கணும். மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கேப் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே வந்து ஒட்டி மடிக்காமல் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கணும். இந்த மாதிரி கிளிப் இருந்தால் தான் இது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மடித்து பிடிக்கும்போது அதோட பொசிஷன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு மடிச்சாச்சு. அடுத்து ஊசியில் வந்து நூல் கோர்த்து எண்டில் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே கண்டினியூஸாக தையல் போட்டுக்கணும். தையல் போடவே இந்த மாதிரி லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த சுருக்கம் மாதிரி வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் வர கிளிப்பை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா லேயர்லேயும் நம்ம நிறைய மடிப்பு இருக்கு இல்லையா, எல்லா மடிப்புக்குள்ளேயும் அந்த நூல் போயிட்டு வரணும், ஊசி போயிட்டு வரணும். அப்போ தான் வந்து லூஸ் ஆகாமல் எதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டிச் பண்ண நீங்கள் அப்படியே இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த போவோட ஷேப் வந்து கொண்டு வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த எண்டு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு சைடு ஆஃப் த போ. இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு சைடும் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டுமே அதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் நிறையவே க்ளூ போட்டுட்டு இந்த இன்னொரு பாதி எடுத்து இப்படி நல்லா ஒட்டிடலாம். இப்போ நடுவில் இந்த சென்டர் போர்ஷன் தெரியாமல் இருக்கிறதுக்காக குட்டியாக ஒரு சாட்டின் ரிப்பன் சைஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து லென்த் வைஸில் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதை இன்னொரு பாதியாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஓரத்தை வந்து இந்த மாதிரி நல்லா ஒட்டிடணும். நல்லா லைட்டரில் காமிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு பின் பக்கத்தில் இருந்து இப்படி ஒட்டிட்டு வரணும்.
பின் பக்கத்துலேருந்து ஒட்டிட்டு இப்படி நல்லா டைட்டாக சுற்றி கொண்டு வந்து நல்லா டைட்டாக கொண்டு வந்து பின்னாடியும் அதே இடத்துல க்ளூ போட்டுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி ஒட்டிடணும். ஒட்டி கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த போ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் ஃபினிஷ் பண்ணி பார்த்தம்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.